ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இன்னும் 5 minutes தான் இருக்கு. எல்லா புக்கை வச்சுட்டு உள்ள வாங்க. சார் சீக்கிரமா கொஸ்டின் பேப்பர் கொடுங்க சார், படிச்சதெல்லாம் மறந்துட போகுது. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். அங்கிட்டு திரும்புறது இங்கிட்டு திரும்புறது கையில சிக்னல் கொடுக்கறது இந்த மாதிரி வேலை ஏதாச்சும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வெளியே அனுப்பி பாத்துக்கங்க. சார் அப்படிலாம் பண்ண மாட்டேன், கொஸ்டின் பேப்பர் கொடுங்க சார். எக்ஸாம் நடந்துட்டு இருக்கப்ப ரெஸ்ட் ரூம் போறேன் தண்ணி குடிக்க போறேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெளியே விட மாட்டேன் சார். அப்படிலாம் போக மாட்டேன் சார், கொஸ்டின் பேப்பர் கொடுங்க சார். பேனா வாங்குற பென்சில் வாங்குறேன்னு பக்கத்துல திரும்பி பேசக்கூடாது சார். அப்படிலாம் பேச மாட்டேன் சார், கொஸ்டின் பேப்பர் கொடுங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் மார்க் பண்ணவே கூடாது. சார் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா தான் சார் எக்ஸாமே எழுத முடியும். கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் கொடுங்க சார். எல்லா கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கங்க. அப்பாடி ஒரு வழியா கொடுத்துட்டாருப்பா. லாஸ்ட் 5 minutes பா. எல்லா பேப்பர் கட்டிட்டு எழுதுங்க. 1/2 மணி நேரம் லேட்டா தான் கொடுத்தாரு, அப்ப லேட்டா தான் வாங்குவாரு. டைம் அப் எல்லா பேப்பர் கொடுங்க. சார் இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியது சார், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க சார். தம்பி இப்ப பேப்பரை கொடுக்குறியா இல்ல பேப்பரை நீயே வீட்டுக்கு கொண்டு போயிடுறியா? உன்னோட விருப்பப்பா. இந்தாங்க சார் பேப்பர். இது என்னடா நான் கொடுக்கறது மட்டும் லேட்டா கொடுக்குறாரு, திருப்பி வாங்குறது மட்டும் ரூல்ஸா டைமுக்கு வாங்குறாரு. இந்த தப்பெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையா?